மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தால் பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்ப முடியாத நிலை உருவாகும் என தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவையில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட கட்சிகளை தற்போது பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுது, திமுக ஆட்சி வந்ததுன்னா பாட்டியம்மா நம்ம பெண் குழந்தைகளை வெளியில் அனுப்ப முடியாது. ஏன்னா போதை போட்டுட்டு பசங்க எந்த நேரத்துல எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல. சின்ன சின்ன குழந்தைங்க கையிலெல்லாம் போதை இன்னைக்கு மாறிட்டு இருக்கு. நம்மளோட ஒட்டுமொத்த வருங்காலமே வீணா போயிடும். அதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது பெண்களுடைய பாதுகாப்பும் போதைப் பொருள் பிரச்சனை. இதற்கு மாற்றாக ஒரு அரசு அமைய வேணும்னா வேற ஏதாவது கட்சிக்கு ஓட்டு போட்டு மாற்றம் வேணும்னு சொன்னா அதெல்லாம் வீணா போயிருங்க, ஏமாந்துடாதீங்க. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பசங்க ரொம்ப எமோஷனலா மாற்றம்ங்கிறாங்க. மாற்றம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் மாற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்டிஏ கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு நாம் செயல்படுத்த வேண்டும். அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சியில என்னென்னவெல்லாம் கொடுக்க போறோம் அப்படிங்கறத அவர் தேர்தல் வாக்குறுதியை எல்லா பக்கம் கொடுத்திருக்காங்க.